ஏ பி சி ஆகியோர் முறையே 6, 8, 12 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிப்பர். அந்த வேலையை சேர்ந்து செய்தால் அவர்களுக்கு ரூ. 1350 தொகை கிடைக்கும் எனில் பி இன் பங்கு என்னன்னு கேக்குறாங்க. சோ இது நாட்கள். அப்ப 3 பேத்துக்கும் என்ன ரேஷியோல பங்கு பிரியுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏக்கான பங்கு ஃபைண்ட் பண்ண ஏ வேல்யூ விட்டுட்டு பியும் சியும், இங்க 12 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப 12 × 8 96 இஸ்ட். அடுத்தது பிக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ண பி வேல்யூ விட்டுட்டு ஏவும் சியும், இங்க 12 இருக்கு, இங்க 6 இருக்கு. 6 × 12 72. அதே மாதிரி சிக்கான ஷேர் பங்கு ஃபைண்ட் பண்றதுக்கு சி வேல்யூ விட்டுட்டு ஏவும் பியும், இங்க 6 இருக்கு, இங்க 8 இருக்கு. 6 × 8 48. ஸோ இதை 24ஆல கேன்சல் பண்ணலாம். இங்க 4 டைம், இங்க 3 டைம், இங்க 2 டைம். இதை டோட்டலா ஆட் பண்ணா 4, 3, 2 மொத்தம் ஆட் பண்ணா 9. ஸோ 9 ஷேருக்கு தான் இந்த 1350. அப்போ ஒரு ஷேருக்கு கேன்சல் பண்ணோமா 150. ஸோ பி இவங்க கேட்டிருக்கிறது பியோடைய பங்கு. அப்ப பிக்கு பார்த்தோம்னா 3 × 150 = 450. ஒருவேளை ஏக்கு கேட்டாங்களா? ஏக்கு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4 × 150 = 600. சிக்கு கேட்டாங்களா? சிக்கு பார்த்தோம்னா இங்க 2. அப்போ 2 × 150 = 300. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ, பி, சி ஆகியோர் முறையே 4, 6, 10 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிப்பர். அந்த வேலையை சேர்ந்து செய்தால் அவர்களுக்கு ரூ. 31,000 தொகை கிடைக்கும் எனில் ஏ இன் பங்கு என்னன்னு கேட்கிறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.